Hi guys, எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ரீசெண்டாக ஒருத்தவங்களோட இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்து கேஸ்டர் ஆயில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா மெயினான ரீசன் என்னன்னா, டெய்லி கேஸ்டர் ஆயில் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும். பட் பலருக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஸ்கின் கன்சர்னாக இருக்கிறவங்க, ரொம்ப கிரேசி ஸ்கின் வந்து அப்படியே பலன்னு இருக்கணும், எனக்கு ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேசியாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸை வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் வந்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக கொஞ்சம் கூட அதில் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, அது என்ன ஆகும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட வந்து கன்சர்ன் இல்லாமல் வந்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு மட்டும் அந்த டேமேஜ் ஏற்பட போகிறது கிடையாது. உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர்ல வந்துட்டு நிறைய வந்து சத்துக்கள் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு இன்டர்னல் யூஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த டாக்டரும் வந்துட்டு டெய்லி இன்டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னலில் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஐலாஷஸ், ஐப்ரோஸ், எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் தினமும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஆயில் சாப்பிடலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டொமக் வந்து க்ளீன் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நல்லா அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்காக நீங்கள் கேஸ்டர் ஆயில் குடிக்கலாம், தப்பு கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குடிச்சு நீங்கள் வந்து வயிற்றை வந்து க்ளீன் பண்ண முடியும். ஓகேங்களா? வயிற்றை வந்துட்டு நல்லா வந்து கிளீன்ஸ் பண்ணதுக்காக இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் நிப்பாட்டுறதுக்காக நம்ம கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் ஹாட் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் கான்ஸ்டிபேஷனே வந்து நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஒரு கான்ஸ்டிபேஷனை வந்து உருவாக்குற மாதிரி வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிறப்போ நீங்கள் தினமும் இன்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் ஃபர்ஸ்ட் சைடு எஃபெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு வயிற்று வலி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு பயங்கரமாக வலிக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயரியா, வயிற்றுப்போக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன, நியூட்ரியன்ட் மால் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சயின்ஸில். அதாவது என்ன அப்படின்னா, நியூட்ரியன்ட் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு உங்களுக்கு சரியாக வந்து செரிமானம் ஆகாது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டோடைய நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுடைய இன்டெஸ்டைன், உங்கள் ஸ்டொமக் வந்து அப்சர்வ் பண்ணுறத வந்துட்டு அதோட ஒர்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தினமும் கேஸ்டர் ஆயில் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற நியூட்ரியன்ட் எல்லாமே உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ், அதாவது உங்கள் ஸ்டொமக், உங்களுடைய இன்டெஸ்டைன்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியாக அப்சர்வ் பண்ணும். அதனால உங்கள் பாடி வீக் ஆகும். நியூட்ரியன்ட் இல்லைன்னா என்ன ஆகும், உடம்பு வீக் ஆகும், உங்களுக்கு தெம்பு இருக்காது, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த கேஸ்டர் ஆயில் சாப்பிட்றது மூலியமா வந்து அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறனால தான் நான் வந்துட்டு கேஸ்டர் ஆயிலை வந்து தினமும் வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்து பயங்கரமாக வந்து ஸ்கின் வந்து ஹைட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ்டர் ஆயில் நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் விடும். இதை நீங்கள் இன்டேக் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர் கிட்ட வந்துட்டு போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வித்தவுட் டாக்டர் கன்சல்டேஷன் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து இன்டேக் பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Twinkable Annie.